செஹான்ஜி பேசுகின்றேன். இன்று பேச இருக்கும் தலைப்பு குண்டலினி யோகம். இதை பேசுவதற்கு முன் இன்று மியான்மர் என்ற நாட்டில் நடந்த நிலநடுக்கம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளனர். 2000 பேர் உள்ள மக்கள் படுகாயமடைந்துள்ளனர். அவர்கள் இறந்த மக்களின் ஆத்மா சாந்தி அடையவும், காயம்பட்ட மக்கள் நலமடைந்து வீடு திரும்பவும் செஹான்ஜி ஸ்பிரிச்சுவல் கிளினிக் சார்பாக இந்த பிரபஞ்ச தாயிடம் வழங்குகின்றேன். நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்கள். குண்டலினி யோகம், இது ராஜயோகம் என்று சொல்கின்றார்கள். யோகத்திலே மிகவும் சிறந்த யோகம் என்று சொல்கின்றார்கள். குண்டலினி என்ற சக்தி நம் உடம்பில் ஒரு பகுதியில் உறங்கி கிடக்கின்றது. மனித பிறவி அற்புதத்திலும் அற்புதம் என்றால் அந்த குண்டலினி சக்தி நமக்குள் இருப்பதுதான். குண்டம் என்றால் குழி போன்ற தட்டு, அதில் பாம்பு போன்று சுருண்டு சக்தி உறங்கி கிடக்கின்றது. அது செயல்பட ஆரம்பித்து விட்டால் அந்த மனிதன் இரண்டாம் பிறப்பெடுக்கின்றான். சில மனிதர்கள் பிறக்கும் பொழுதே அந்த சக்தி இயல்பாக தூண்டப்பட்டு ஞானவான்களாகவே பிறக்கின்றார்கள். இரண்டாவது வகை, குருவின் வழியாக அந்த சக்தி தூண்டப்பட்டு அந்த சக்தியை உணர்ந்து அந்த சிறு நெருப்பை பெருநெருப்பாக்கி ஜுவாலையாக்கி அவர்களுடைய தேகம் முழுவதும் அந்த சக்தி பரவ விட்டு அவர்களே புரிந்து கொள்ளும் சூழ்நிலைக்கு ஆளாகின்றார்கள். எனக்கு இந்த குண்டலினி சக்தி, இந்த குண்டலினி தீட்சை எப்படி கிடைத்தது? நான் எப்படி பயிற்சி செய்தேன்? பயிற்சி செய்யும்போது என்னென்ன நடந்தது? பயிற்சி செய்த பிறகு என் தேகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது? அனைத்தையும் உங்களுக்கு விளக்க இருக்கின்றேன். நான் கல்லூரி முடித்து ஒரு ஆங்கில பள்ளியில் நடன ஆசிரியராக பணிபுரியச் சென்றேன். நான் கல்லூரி படிக்கும் பொழுதே டிஸ்கோ நடனம் கற்று பல மேடைகளில் ஆடியிருக்கின்றேன். அப்பொழுதே சினிமா பாடல்களுக்கு நடனம் அமைத்து பல மேடைகளில் ஆடியிருக்கின்றேன். என் நடனத்தை பார்த்து ஒரு ஆங்கில பள்ளி நடத்தும் முதல்வர் ஆண்டு விழாவிற்கு என்னை நடன ஆசிரியராக அழைத்தார். நான் சிறு குழந்தைகளுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்து அந்த ஆண்டு விழாவை வெற்றிகரமான ஆண்டு விழாவாக மாற்றினேன். அந்த பள்ளியின் புகழ் அந்த மாவட்டத்தில் மிக பெயர் வாங்கியது. இதனால் அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லா
ஊர்களும் உள்ள ஆங்கில பள்ளிகளில் என்னை நடன ஆசிரியராக ஆண்டு விழாவிற்கு கலை நிகழ்ச்சிக்காக அழைத்தனர். கரூர் மாவட்டத்தில் புலியூர் கிராமத்தில் இந்தியன் நேஷனல் பள்ளி என்ற பள்ளிக்கு நடன ஆசிரியராக சென்றேன். அப்பள்ளியின் முதல்வர் ஜிபிஎம் மனோகரன். அவர்தான் என்னை கண்டுணர்ந்தவர். அவர்தான் என் முதல் குரு. அவர் எனக்கு தீட்சை அளிக்கவில்லை, ஆனால் என்னை கண்டு கொண்டவர். அவர் அழைத்து கொண்டு கரூரில் உள்ள மாணிக்கம் என்ற குருஜியிடம் தீட்சை பெற அழைத்து சென்றார். அவரிடம் அறிமுகப்படுத்தினார். அந்த குருஜி மாணிக்கம் அவர்கள் எடுத்தவுடனேயே எனக்கு தீட்சை வழங்கவில்லை. 3 முறை என்னை அலையவிட்டார். எந்த குருமார்களுமே சட்டென தீட்சை கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வரும் சீடனை அந்த தீட்சைக்கு தகுதியானவர்களா இல்லை என்று பார்வையாலேயே கண்டுபிடித்து விடுவார்கள். 3 முறை தொடர்ந்து முயற்சித்து அந்த தீட்சை பெற குருஜி மாணிக்கம் அவர்களிடம் நான் சென்றேன். 3வது முறை சென்ற பொழுது அவர் எனக்கு இந்த ராஜயோக தீட்சையை அளித்தார். நமக்குள் உள்ள அந்த குண்டலினி சக்தி மூலாதாரத்தில் உறங்குகின்றது. உண்மையாகவே மனிதனுடைய தலையின் பின்பகுதியில்தான் அந்த குண்டலினி சக்தி இருக்கிறது. ஆனால் அதனுடைய சுவிட்ச் மூலாதார சக்கரத்தில் உள்ளது. மனித உடலில் 7 சக்கரங்கள் உள்ளன. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகா, அநாகதா, விசிக்தி, ஆக்னா என்ற நெற்றிக்கண், சகசரார் என்ற உச்சிக்கண் போன்ற 7 சக்கரங்கள் நுட்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அது கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு வகை சுரப்பி தான். என்னை இருக்கை விரித்து முதுகை நேராக வைக்க சொல்லி 2 கைகளையும் சேர்த்து விட்டு கண்ணை மூடி அமரச் செய்தார். என்னுடைய குருஜி மாணிக்கம் அவர்கள் எப்படி சக்தியை மேலெழுப்புகின்றார்கள் என்றால், ஐம்புலன்களுக்கும் ஏதோ ஒரு வேலையை சொல்லி கவனத்தை திசை திருப்பி அந்த மூலாதார சக்கரத்தில் அந்த குருவின் விரலால் தூண்ட செய்து அப்படியே முதுகுத்தண்டு வழியாக அப்படியே மேலே எழுப்பி மேலே கொண்டு நெற்றிக்கண் 2 புருவங்களுக்கு இடையே உள்ள ஒரு பகுதியில் அழுத்தி அந்த உணர்வை கவனிக்கும்படி சொல்கின்றார்கள். அந்த தீட்சை கொடுப்பதற்கு முன்பு வாயில் கல்கண்டை கொடுத்து அதை சப்ப சொல்கின்றார்கள். மூக்கினில் ஊதுபத்தி வாசனையை கொடுத்து முகரச் சொல்கின்றார்கள். பல்லை லேசாக கடித்து கொள்ளும்படி நிற சவுண்டை லைட்டாக லேசாக கடிக்க சொல்லி அந்த ஓசையை நெற்றிக்கண் வழியாக உள்வாங்கச் சொல்கின்றார்கள். நெற்றிக்கண்க்கு நேராக மணியோசை எழுப்பி அந்த சக்தியை நெற்றிக்கண் வழியாக உள்வாங்க சொல்கின்றார்கள்.
இப்படி ஐம்பூதங்களையும் திசை திருப்பி, கவனத்தை திசை திருப்பி அந்த அந்த சக்தி, குண்டலினி சக்தி மேலெழும்புவதற்கு குருவின் கையால் மேலே எழுப்பி ஆக்னா சக்கரத்திற்கு வந்து நிறுத்துகின்றார்கள். இது முதல் வகை தீட்சை. சில ஒரு அரை மணி நேரம் அந்த உணர்வை கவனிக்க சொல்கின்றார்கள். பிறகு என்னை தட்டி எழுப்பி என் குரு என் நெற்றிக்கண்ணில் வைத்து உணர்வை தூண்டி தலையில் ஆசீர்வாதம் செய்து, இதை காலை எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடமும், இரவு படுக்கும்போது ஒரு 10 நிமிடமும் அந்த நெற்றிக்கண்ணில் உணர்வை கவனித்து வா என்று சொல்லி அனுப்பினார்கள். நான் வீட்டிற்கு சென்று குரு சொன்னது போல் காலை வேளையிலும் இரவு வேளையிலும் அந்த தியானத்தை சோபனை செய்து வந்தேன். அந்த உணர்வை கவனிக்கும் பொழுது நெற்றி பகுதியில் ஒரு குரு குரு என்ற உணர்வு ஆரம்ப கட்டத்தில் வரும். சில நேரம் தலை பாரமாக இருப்பது போல் தெரியும். மீண்டும் குருவினை நாடிச் சென்றேன். தலை பாரமாக இருக்கிறது என்றேன். அவர் சொன்னார், உனக்கு சாந்தி ஸ்தானம் கொடுக்கும் நிலை வந்துவிட்டது, வா என்று. எங்கிருந்து சக்தியை எழுப்பினாரோ அங்கு நெற்றிக்கண்ணிலிருந்து மீண்டும் மூலாதாரத்திற்கு சக்தியை இறக்கி, உனக்கு தலைபாரம் எடுக்கும் பொழுதெல்லாம் மூலாதாரத்தில் கவனம் வைத்து தியானம் செய், அந்த தலைபாரம் சரியாகிவிடும். அப்படி மூலாதாரத்தில் கவனிக்க முடியவில்லை என்றால் அந்த மூலாதாரத்தில் சவுக்கு காய் படும்படி ஒரு கயிறு கட்டி அந்த மூலாதாரம் உறுத்தும் அளவுக்கு கட்டி அந்த மூலாதாரத்தை நினைத்து கொண்டு நீ தியானம் செய், அப்பொழுது உன் தலைபாரம் குறையும் என்றார்கள். நானும் அப்படி செய்தேன். மீண்டும் இந்த தியானத்தை நெற்றிக்கண் உணர்வை 10 நிமிடமும், தலைபாரம் எடுக்கும் பொழுது மூலாதாரத்தை கவனித்தும் சாந்தி தியானம் செய்தும் வந்தேன். அடுத்து மீண்டும் 3வது தீட்சையாக உச்சிக்கண் தீட்சை வழங்கினார்கள். மீண்டும் குண்டலினி சக்தி உறங்கும் இடமாகிய அந்த மூலாதார சக்கரத்திலிருந்து எழுப்பி உச்சிக்கண்ணிற்கு தீட்சை கொடுத்தார்கள். இந்த 3 தியானத்தையும் நான் செவனை செய்து வந்தேன். இந்த தீட்சை பெற்றவர்கள் குருவிடம் தீட்சை வாங்கினால் மட்டும் போதாது, அதை தொடர்ந்து அந்த உணர்வை நெற்றிக்கண் வழியாக கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மூலாதாரத்தில் உள்ள அந்த சக்தி உயிர் தெழுந்து உடம்பில் உள்ள அத்தனை பகுதிகளிலும் அது டிராவல் செய்யும். உடம்பில் உள்ள எல்லா திசுக்களிலும் உள்ள அடைப்புகளை அது சரி செய்யும். உடம்பில் உள்ள எல்லா சக்கரங்களின் அடைப்புகளையும் அந்த குண்டலினி சக்தி சரி செய்து எல்லா செல்களிலும் உள்ள அடைப்புகளை சரி செய்யும். அந்த குண்டலினி சக்தி, குண்டலினி யோகம் செய்பவர்கள் உடலில் திசுக்கள் புதுப்பித்து கொண்டே இருக்கும். குண்டலினி யோகம் செய்பவர்கள் தேகம் எப்பொழுதும் இளமையாகவே இருப்பார்கள்.
அவர்கள் தோளில் சுருக்கம் வராது. அவர்கள் உடம்பு மிக மென்மையாக இருக்கும். நான் கல்லூரி வாழ்க்கை முடித்து நடன வகுப்பு நடத்தி வந்தேன். எனக்கு சினிமாவில் நடிக்கும் ஆசை ஏற்பட்டது. அதனால் கரூர் நகரிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தேன். சென்னையில் ஒரு நடனப் பள்ளியை ஆரம்பித்து அந்த நடனப் பள்ளியை தங்கிக் கொண்டு திரைப்படத்தில் நடிக்க முயற்சி செய்தேன். அப்பொழுதும் நான் இந்த ராஜயோக பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தேன். ராஜயோக பயிற்சி செய்யும் ஒருவரின் முகம் எப்பொழுதும் தேஜஸுடன் விளங்கும். ராஜயோக பயிற்சி செய்யும் ஒரு நபர் காலையில் எழுந்தவுடனே அவர்கள் முகம் கழுவ கூட தேவையில்லை. அந்த முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கும், புத்துணர்வோடு இருக்கும். சில நண்பர்கள் கேட்பார்கள், எந்த கிரீமை பயன்படுத்துகின்றாய்? முகம் இவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதே என்று கேட்பார்கள். அது நான் என்ன யோகம் செய்கின்றேன் என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா? குண்டலினி யோகம் செய்வேன் என்று அவர்களுக்கு தெரியாதல்லவா? அவர்கள் என் முகத்தில் உள்ள தேசத்தை பார்த்து, நீ வருங்காலத்தில் ஏதோ ஒன்று சாதிக்கப் போகின்றாய், அன் முகத்தை பார்த்தாலே தெரிகின்றது, இவ்வளோ பிரகாசமாக இருக்கின்றது என்று அவர்கள் சொல்வார்கள். அப்பொழுதுதான் நான் அந்த ராஜயோகம் பற்றி அவர்களிடம் கூறினேன். ஓ, நம் உடம்பில் இவ்வளோ அற்புதங்கள் இருக்கின்றதா? இதனால் வரை நாங்கள் அறியாமல் இருந்திருக்கின்றோமே. பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு குரு கிடைத்துள்ளார். நான் சொன்னேன், உங்களுக்கு கிடைப்பார். எங்களுக்கு எப்படி கிடைப்பார்? குருவை தேடுங்கள். எங்கே தேடுவது? குருவிற்காக ஆசைப்படுங்கள், குருவிற்காக ஏங்குங்கள், உணர்வுபூர்வமாக ஆசைப்படுங்கள். இந்த ஆசைப்படும் எண்ணம் அதிர்வுகள் அதிகமாகி அந்த பிரபஞ்ச சக்தியில் சென்று அந்த பிரபஞ்சம் மனித வடிவில் ஒரு குருவினை உங்கள் நோக்கி அனுப்பும். இது சத்தியம். தேடல் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக குரு மனித வடிவில் தோன்றுவார். இந்த சக்தி மேலே எழும்ப எழும்ப நம் தேகத்திலும் முகத்திலும் ஒரு வகை கரண்ட் உருவாகும், மின்சக்தி உருவாகும். நமது மூச்சோட்ட பகுதி, இடகலை, பிங்கலை, நடுநாடி. நடுநாடி என்பது அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள நடுவில் உள்ள துளை வழியாகத்தான் அந்த குண்டல் சக்தி மேலே எழும்புகின்றது. அதை இப்பொழுது மேலை நாட்டு விஞ்ஞானம் அதை ஆராய்ச்சி செய்து அதற்கு பெயர் ஒன்று வைத்துள்ளார்கள். CSF, செரிப்ரல் ஸ்பைனல் கார்ட் ஃப்ளூயிட். அந்த குண்டலினி சக்தி மேலெழும்பும் பொழுது, சக்கரங்களுக்கிடையே பாயும் பொழுது, அது தலைக்கு வந்து அமர்ந்தவுடன் அது அமிர்தமாக மாறுகிறது. அந்த அமிர்தம் தலையிலிருந்து மீண்டும் இறங்கி தேகமெங்கு பரவி தேகத்தில் ஒரு மின்சார சக்தியை உருவாக்குகின்றது. ஒரு சக்தி நிலையமாக அந்த மனிதன் மாறுகின்றான்.
அவன் சக்தி நிலையமாக மாறும் பொழுது பிரபஞ்ச சக்தியோடு எளிதாக தொடர்பு கொண்டு பிரபஞ்ச சக்தியும் அவன் சுண்டி இழுக்கின்றான். அந்த அளவுக்கு இந்த குண்டல் சக்தி மின்சார சக்தி மண்டலமாக மாறுகின்றது. அந்த குண்டல் சக்தி மூலாதாரத்தில் உறங்கும் பொழுது அதை தட்டி எழுப்பாமல் இருக்கும் சராசரி மனிதர்களுக்கு இந்த சக்தியோட்டம் நடைபெறுவதில்லை. சிலருக்கு ஆக்சிடெண்டாக அந்த சக்தி மேலே எழும்பும். அருணகிரிநாதர் பெண் பித்தராக இருந்தார். அருணகிரிநாதர் பெண் பித்தராக இருந்து தொழில்நோய்க்கு ஆட்பட்டார். அதனால் அவர் மனமுடைந்து திருவண்ணாமலையில் உள்ள மலை மீது ஏறி கீழே குதித்துள்ளார். ஆனால் அப்பொழுது அவருக்கு மூலாதார சக்தியிலிருந்து அந்த குண்டலினி சக்தி மேலெழும்பி அவருக்குள் ஞானம் விழித்தெழுந்தது. மூலாதார சக்தியில் உள்ள அந்த ஜீவசக்தி, அந்த விந்து சக்தியை வெண்போகத்தால் கீழ்நோக்கி அவர் முன்னாளில் இறக்கி கொண்டிருந்தார். அவன் மலையிலிருந்து கீழே விழுந்தவுடன் அவர் மூலாதார சக்தி அந்த அதிர்வுகளால் தூண்டப்பட்டு அவருடைய சக்தி செங்குத்தாக மேலெழும்பி அவர் ஞானம் அடையும் அளவிற்கு சூழ்நிலை ஏற்படுத்தது. இப்படியாக சிலருக்கு ஆக்சிடெண்டாக அந்த சக்தி மேலே எழும்பும் வாய்ப்பும் உள்ளது. ஆனால் ஒரு குருவின் வழியாக அந்த சக்தியை மேலேற்றுவதே நல்லது. ஏனென்றால் அந்த மேலேறும் பொழுது பலவித தடங்கல்கள் ஏற்படும். அதை குருமார்கள் சரி செய்துவிடுவார்கள். தலைபாரமாகலாம். அதை சாந்தி ஸ்தானம் செய்து சரி செய்வார்கள். இந்த வாசுகி என்ற பாம்பு நம் தலை மீது படமெடுத்து ஆடுவது போல் சக்தியின் மேலோட்டம், சக்தியின் ஓட்டம் பாம்பு போல் படர்ந்து நிற்கும். நான் சென்னையில் அசோக் நகரில் உள்ள ஓம்கார சுவாமி ஜீவ சமாதி மண்டபத்தில் தினமும் தியானம் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை அங்கு தியான வகுப்பு நடைபெறும். அந்த தியான வகுப்பில் நான் அமர்ந்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது சக மாணவர்கள் என்னை கவனித்திருக்கின்றார்கள். அங்கே உள்ள குருமார்களில் ஒருவர் என்னை கவனித்திருக்கின்றார். அவர்கள் என்ன உணர்ந்தார்கள் என்றால், நான் தியானிக்கும் பொழுது இந்த இரு புருவங்களும் பிறை நிலா போல் பிரகாசமாக அவர் பார்வைக்கு தெரிந்தது. நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பழம்பு வெறிவிடுவதாக, வெடித்து சிதறுவதாக அவர்கள் பார்வைக்கு தெரிந்தது. அதை என்னிடம் அவர்கள் அப்பொழுது சொல்லவில்லை. ஒரு வாரம் கழித்து அந்த குரு என்னை தனியாக அழைத்து, உங்களிடம் அந்த குண்டல் சக்தி உடம்பு முழுவதும் பாய்ந்து கொண்டிருக்கிறது. போன வாரம் நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்கள் முகத்தில் அந்த புருவங்கள்
பிறை நிலவாகவும் நெற்றிக்கண்ணில் தீப்பிழம்பு வெளிவருவதாகவும் எங்கள் பார்வைக்கு தெரிந்தது. அது வேறு ஒன்றுமில்லை, நம்ம குண்டலி சக்தி மேலெழும்பும்போது ஒரு மின்சார சக்தியாக மாறி ஒரு சக்தி நிலையமாக நம் தேகத்தில் ஏற்படுகின்றது. அந்த வாழை சக்தி, அந்த வாசுகி பாம்பு என்று சொல்கின்றார்களே, தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமுதம் எடுக்க வாசுகி பாம்பின் உதவியை வைத்து ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் அந்த கடலை கடைந்தார்கள் என்று புராணத்தில் படித்திருப்பீர்கள். அது வேறொன்றுமில்லை, அந்த வாசுகி பண்புதான் நம்முடைய குண்டலி சக்தி. அந்த குண்டலி சக்தி ஆரம்பத்தில் எழுகும் பொழுது நம்ம ஆழ் மனதில் உள்ள பதிந்துள்ள எண்ணங்கள் முதலில் பீரிட்டு வெளியிடும். இந்த ஆழ்மனதில் உள்ள எண்ணங்கள் வெளிவரும் பொழுது சில சீடர்கள் பயந்து விடுவார்கள். அதை குருவிடம் சொன்னார். அது ஆரம்பத்தில் அப்படித்தான். உன் நாள் மனதில் உள்ள அந்த டேட்டாக்கள் வெளிவருகின்றன, அதை கண்டு பயப்படாதே. இதுவரையும் பல எண்ணங்களை அடக்கி வைத்துள்ளாயே, அந்த குண்டலினி சக்தி அவை அனைத்தையும் சுத்தப்படுத்தி தேவையான எண்ணங்களை மட்டும் உள்ளே வைத்து தேவையற்ற எண்ணங்களை வெளியே அனுப்பிவிடும். அதனால தான் உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வெளிவருவதை நீ உணர ஆரம்பித்து விட்டதால் உனக்கு பயம் தோன்றுகிறது. எல்லோருக்கும் அப்படித்தான் வரும். அதை கடந்துதான் வர வேண்டும். இந்த ஆள் மனதில் உள்ள இந்த அடைசல்கள் தான் விஷம். தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது அமிர்தத்துக்கு முன்பு விஷம் வெளிவந்ததல்லவா, அதுபோல் நம் ஆழ்மனதில் உள்ள அத்தனை விஷமும் வெளிவரும். அதை கண்டு பயந்து விடக்கூடாது. அதையும் கடந்து வர வேண்டும். அதையும் நெற்றிக்கண் உணர்வால் கடந்து வர வேண்டும். அதற்கு பின்புதான் சக்தி மேலே எழும்பி உச்சந்தலையில் 1000 தாமரை இதழ் விரிவது போல் நம்முடைய சக்தி ஓட்டங்கள் விரிந்து நம் தேகம் முழுவதும் ஒரு ஆறாவை ஏற்படுத்தும். மேலே எழும்பிய குண்டலினி சக்தி அமிர்தமாக மாறி தேகமெங்கு பரவி அந்த ராஜயோகம் செய்யும் மனிதன் ஒரு பிரகாசமாக ஆகர்ஷணமிக்க சக்தி நிலையமாக மாறிவிடுவான். அவனால் எளிதாக பிரபஞ்ச சக்தியை ஈர்க்க முடியும். ஞானமடைந்த ஞானிகள் எல்லாம் இந்த நிலைக்கு ஆளாகிதான் பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த அண்ட சராசரத்தில் நடக்கும் அத்தனையும் தன் அகக்கண் வழியாக சூட்சுமமாக உணர்ந்து அதை வெளிப்படுத்தினார்கள். சராசரி மனிதன் மனதை மட்டும் பயன்படுத்துவான். ஆணவ மனதை மட்டும் பயன்படுத்துவான். தான் கற்றறிந்த விஷயங்களை மட்டும்தான் அவனால் பயன்படுத்த முடியும். ஆனால் இந்த குண்டலினி சக்தியை மேலெழுப்பிய மனிதன் தன் மனதை இரண்டாம் நிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சத்தின் மனதின் வழியாக செயல்பட்டு குண்டலினி சக்தியை அனைத்து விஷயங்களையும் மேலெழுப்பிய ஞானங்களையும் கிரகித்து அந்த
அகக்கண்ணால் உச்ச சக்தியை இழுத்து உட்கார்ந்த இடத்திலேயே இந்த அண்ட சராசரத்தில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் உணர்ந்து வெளிப்படுத்தும் ஆற்றலுக்கு உயர்ந்து விடுவான். இப்படி உணர்ந்தவர்தான் திருவள்ளுவர். இப்படி உயிர் தெழுந்தவர்தான் வள்ளலார். இப்படியாக உயிர் தெழுந்தவர்தான் இயேசுபிரான். ஞானமடைந்த ஞானிகள் அனைவருமே இப்படிதான் உயிர் தெழுந்து ஞானத்தில் மிளிர்ந்தார்கள். ஐயப்ப அவதாரம் என்ற புராணக் கதை எப்படி உருவானதென்றால், நம்முடைய குண்டலினி சக்தி மேலெழும்பி ஒரு மனிதன் ஞான நிலைக்கு உயர்கிறான் அல்லவா, அதை சிம்பாலிக்காக ஒரு புராணக் கதையில் ஐயப்ப அவதாரமாக நமக்கு சொல்லி சென்றுள்ளனர். அந்த முதுகு தண்டுதான் சபரிமலை. அந்த முதுகுத்தண்டில் உள்ள சக்கரங்கள், முதல் சக்கரம் ஆணுக்கு பெண் தன்மையாகவும், இரண்டாவது சக்கரமாகிய சுவாதிஷ்டானம் ஆண் தன்மையாகவும் இப்படி மாறி மாறி சிவசக்தி நிலையாக அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சக்கரங்களுக்கிடையே நம்முடைய உயிர் சக்தியாகிய ஜீவசக்தி, விந்து சக்தி செங்குத்தாக பாயும் பொழுது அது உச்சந்தலைக்கு வந்து ஞானமாக மிளிர்கின்றது. இதை சிம்பாலிக்காக சொல்வதற்காகத்தான் சிவபெருமான் விஷ்ணு பெண் வேடமிட்டு காற்றில் இருக்கும் பொழுது அந்த சிவபெருமான் அந்த பெண்ணிடம் மோகம் கொண்டு அவர்கள் வழியாக ஐயப்பன் பிறந்ததாக புராணக்கதையில் படித்திருப்பீர்கள். வேறொன்றுமில்லை, நம் சக்கரங்களுக்கிடையே சிவசக்தி நிலையாகிய அந்த நிலைகளில் நம் ஜீவசக்தி பாய்ந்து உச்சந்தலைக்கு வைந்து ஞான நிலைக்கு உயிர்த்தெழும் சூழலை ஏற்படுத்துகின்றதே, அதைத்தான் ஐயப்ப அவதாரமாக புராணங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். உனக்கு நீயே ஐயனாகவும் அப்பனாகவும் உயிர்த்தல அந்த குண்டலினி சக்தி மேலெழும்பும்போது உனக்கு ஞான நிலை ஏற்படுகின்றது. அந்த ஞான அவதாரமாக, அந்த ஐயப்ப அவதாரமாக நீ விழித்தெழுகின்றாய். இதைத்தான் அவர்கள் சிம்பாலிக்காக ஐயப்ப அவதார கதைகளில் சொல்லி சென்றுள்ளார்கள். காட்டு வழி பாதைதான் அந்த ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து வரும் பாதை. அந்த காலத்தில் நெற்றிக்கண் தீட்சை முறை இல்லை. மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரமாக அந்த சக்தியை முக்கி முக்கி எழுப்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகா, நாகதா, விசுக்தி, ஆக்னா என்ற சக்கரங்களுக்கிடையே ஒவ்வொரு சக்கரத்திற்கும் அந்த குண்டலினி சக்தியை மூச்சு பயிற்சியினாலும் தட்டி எழுப்பி மேலே ஏற்றினார்கள். பிராணாயாம பயிற்சி செய்து வந்தால்
உடல் சக்தி மேலெழும்பும். இதை பிராமணர்கள், இந்த பயாலஜிக்கல் பிராமணர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டார்கள். பூணூல் சடங்கு நடத்துகின்றார்களே, அது வேறொன்றுமில்லை, அந்த குண்டலினி சக்தி தீட்சை முறைதான் அவர்கள் சடங்காக மாற்றி அந்த பயாலஜிக்கல் பிராமணர்கள் தங்களுக்கு மட்டும் இரகசியமாக வைத்து கொண்டார்கள். அந்த சந்தியாவந்தனம் செய்கின்றார்களே, அது வேறொன்றுமில்லை, அது பிராணாயாம பயிற்சி தான். யார் எந்த மனிதனும் பிராணாயாம பயிற்சி செய்து குண்டலினி சக்தியை மேலெழுப்பி ஞானவானாக மிளிர முடியும். அந்த ரகசியத்தை பயாலஜிக்கல் பிராமணர்கள் தங்களுக்கென்று இரகசியமாக மறைத்துவிட்டனர். சிலர் இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தினர். ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் வெளிநாட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு குரு இந்த முறையை, இந்த தீட்சையை சொல்லிக் கொடுத்துள்ளார். அவருக்கு சொல்லும் பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலும் மூச்சோட்டத்தை செலுத்தி பிராணாயாம பயிற்சி செய்து முக்கி அந்த உயிரோட்ட சக்தியை படிப்படியாக ஏற்றுவார்கள். இப்படி ஏற்றுவதுதான் சபரிமலைக்கு காட்டு வழி பாதையாக, பெருவழி பாதையாக செல்வதற்கு சமம். ஆனால் அதை எளிமைப்படுத்தி ஒரு குருவின் வழியாக மூலாதார சக்கரத்தை தூண்டி நெற்றிக்கண் கொண்டு வந்து குருவின் விரலால் உயர்த்துவார்கள். அது நேராக பம்பை நதியிலிருந்து சபரிமலையில் ஏறுவதற்கு சமம். அது எளிதான வழி. அப்படி எளிதான வழியை ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் நமக்கு ஏற்படுத்தி சென்றுள்ளார். இந்த இரகசியத்தை வெளியில் யாரும் சொல்லிவிடாதே என்று ஜிபிஎம் அவர்களுக்கு அவரது குருமார்கள் சத்தியம் வாங்கியுள்ளார்கள். ஆனால் அந்த ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் அதை பலருக்கு சொல்லிக் கொடுத்து அந்த குண்டலினி யோகத்தை, அந்த ராஜயோகத்தை பரவச் செய்தார்கள். ராமானுஜர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் சொர்க்கவாசல் செல்வதற்கான மந்திரத்தை கேட்டு குருமார்களிடம் 18 வருடம் தொடர்ந்து அலைந்திருக்கின்றார். அந்த பிராமணர்கள், அந்த பிராமண குருக்கள் ராமானுஜருக்கு 18 வருடம் அலைய விட்டிருக்கின்றார்கள். 18ஆம் வருடம் முடிந்த பிறகு அது என்ன சூட்சும மந்திரம் என்று அவர் காதில் ஓதியிருக்கின்றார்கள். அது என்ன மந்திரம் என்றால், ஓம் நமோ நாராயணா. இந்த மந்திரத்தை லட்சக்கணக்கில் சொல்லி வா என்று ஒரு மந்திர உபதேசம் அளித்து பிராணாயாம பயிற்சி சொல்லிக் கொடுத்து அவர் ஞானம் அடைவதற்கு தீட்சை அளித்தார்கள். அவரிடம் அவரது குரு, இதனை யாரிடமும் சொல்லிவிடாதே, அப்படி சொன்னால் உன் தலை வெடித்து விடும் என்று சத்தியம் வாங்கியுள்ளார்கள். ஆனால் ராமானுஜர், என் தலை வெடித்தாலும் பரவாயில்லை, இந்த விஷயத்தை பல பேருக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த மந்திர உபதேசத்தை வெளிப்படுத்தினார்.
அவருக்கு மந்திர உபதேசம் செய்த குரு அவரிடம் ஏன் வெளியே சொன்னாய் என்று கேட்டதற்கு, என் தலை வெடித்தாலும் பரவாயில்லை, பல பேர் சொர்க்க வாசலுக்கு செல்வார்கள் அல்லவா, ஞான வாசலுக்கு உயிர் தெழுவார்கள் அல்லவா, அதற்காகத்தான் பலருக்கு நான் இதை சொல்லிக் கொடுத்தேன் என்று கூறினாராம். ராமானுஜருக்கு தலையும் வெடிக்கவில்லை. இது குறுகிய மனப்பான்மை கொண்ட குருமார்கள் செய்த சூழ்ச்சி. எந்த ஒரு மனிதனும் பிராணாயாம பயிற்சி செய்தால் குண்டல் சக்தி மேலெழும்பும். ஆனால் அது மேலெழும்பும் போது ஏற்படும் சிரமங்களை சரி செய்ய ஒரு குருமார்கள் தேவை. ஞானவள்ளல் பரஞ்சோதி மகான் தீட்சை என்ற முறையை ஏற்படுத்தி அதை சுலபமாக்கி அந்த ஞான வெளி பாதை நடப்பதற்கு ஒரு எளிய பாதையை ஏற்படுத்தி சென்றுள்ளார். இப்படியாகத்தான் இந்த ராஜயோகம் சராசரி மனிதனும் பயிற்சி செய்யும் அளவுக்கு வளர்ந்து இருக்கின்றது. வேதாத்திரி மகரிஷி அதை இன்னும் மேலும் பிரபலமாக்கினார். எவ்வித தந்திரம் செய்தாவது உன் நெற்றிக்கண்ணை திறந்து விடு என்று வள்ளலார் சொல்கின்றார். அந்த நெற்றிக்கண் செயல்பட்டால்தான் நமக்குள் உள்ள தெய்வீக சக்தி வெளிப்படும். அப்படி வெளிப்பட்டால்தான் இந்த பிரபஞ்ச சக்தியோடு அவன் தொடர்பு கொண்டு தன் ஆணவ மனதை இரண்டாம் நிலைப்படுத்தி ஒரு படைப்பாற்றல் திறன்மிக்க மனிதனாக அவன் செயல்பட முடியும். தீட்சை பெற்றவர்களுக்கும் தீட்சை பெறாதவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், தீட்சை பெறாதவர்கள் தன் மனதில் திணிக்கப்பட்ட அறிவினால் செயல்படுவார்கள், மனதால் மட்டும் செயல்படுவார்கள், ஆணவ மனதின் வழியாக செயல்படுவார்கள். மேலை நாட்டு மன இயல் ஞானி மனதை முழுவதுமாக நம்பி அதன் வழியாக சென்றால் இறுதியில் அது மரணத்திற்குத்தான் அழைத்துச் செல்லும் என்று கூறியிருக்கின்றார். மனதின் மொழி கேட்டு வாழும் சராசரி மனிதன், அந்த ஆணவ மனிதன் ஒரு நிலையில் எங்கே செல்கின்றோம், எப்படி செல்கின்றோம் என்று தெரியாமல் ஒரு நிலையில் நின்று விடுவார்கள். ஆனால் தீட்சை பெற்ற ஒருவன் மனதை கடந்து இந்த பிரபஞ்ச மனதோடு தொடர்பு கொண்டு அவருடைய சூட்சும அகக்கண் வழியாக